வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் 18. ஜானகியின் ஒரே தம்பி கணேசன். ஆசை தம்பி. திருச்சியிலிருந்து கூப்பிடு தொலைவில் இருந்த ஜெயபுரத்தில் பூர்வீக சொத்துக்களின் ஏகபோக வாரிசாக தன் குடும்பத்துடன் இருந்து வந்தார். ஜானகிக்கு சொந்தமான நிலங்களையும் அவரே கவனித்து வந்ததால் 2 குடும்பங்கள் நடுவிலும் நல்ல அழுத்தமான உறவு இருந்தது. காவேரி கரையில் கண்ணு கேட்டினவரை இருந்த நிலம். சங்கரையர் ஜானகியின் தகப்பனார் ஆண்டு அனுபவித்து தன் பெண் பிள்ளைக்காக விட்டு போயிருப்பது நெல்லை போட்டாலும் தங்கத்தை தான் தருவேன் என்று அடம் பண்ணுகிற பொன் விளையும் பூமியாக இருந்தது. செல்வ செழிப்புக்கு கேட்க வேண்டுமா? கணேசனுக்கு திருமணமாகி ரொம்ப நாட்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்து பின்பு முதலில் ஜனித்தவள் காயத்ரி. அவளுக்கு கீழ்க்கிடையாய் 2 பையன்கள். காயத்ரிக்கு அநியாயமாய் செல்லம் கொடுத்து குட்டி சோறாக்கியதில் ஒரு பெண்ணுக்கு தேவையில்லாத துர்க்குணங்களும் அவளிடம் நிறையவே வளர்ந்து விட்டன. 10வதுக்கு மேல் படிக்க மாட்டேன், எனக்கு படிப்பில் இஷ்டமில்லை என்று அவள் சண்டி பண்ணியதால் பள்ளி படிப்பு போதும் என்று மாப்பிள்ளை வேட்டையில் கணேசன் இறங்கினார். அக்கா மகன்களில் ஒருவனுக்கு பெண்ணை முடித்துவிட்டால் சொத்துக்கள் வெளியே போகாது, அலைச்சல் மிச்சம். கணேசனுக்கு உள்ளூர நப்பாசை. யோசித்தார். ஸ்ரீதரனுக்கு கொடுக்க முடியாது, நொண்டி. அடுத்தவன் ராஜாவுக்கு பேசி பார்த்தால் என்ன என்று தோன்ற அக்காவிடம் இதை பற்றி பேசவே செய்தார். ஜானகிக்கு விருப்பம்தான், ஆனாலும் நடக்குமா? மூத்தவனுக்கு ஒரு வழியை செய்யாமல் இளையவனுக்கு எப்படி பேசுவது? காயத்ரிக்கு வயசு என்ன? 17. ராஜாவுக்கு 22. வயசு வித்தியாசம் போதும். ராஜா கூட இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வடக்கே வேலையாய் இருக்கான். எல்லாம் சரிதான். ஆனாலும் தயக்கப்பட்டு கொண்டே கணவனிடம் பேசிய போது வெட்டு 1 துண்டு 2ஆக பதில் சொல்லிவிட்டார் அவர். காயத்ரிக்கும் ராஜாவுக்குமா? அவன் 10வது முடிக்கலை. ராஜா பட்டம் படித்த பெண் வேணும்னு ஆசைப்பட மாட்டானா? வடக்கே இருக்கிற பையனுக்கு சரியாக 4 வார்த்தை இங்கிலீஷில் பேச பழக இவளுக்கு தெரியாதே. உறவுக்குள் சம்பந்தம் பண்ணுறது அவளு ஸ்லாக்கியம் இல்லைன்னு படித்தவ சொல்கிறான். குழந்தைகள் தெம்பா இருக்காதாம். தவிரவும் ஜானகி மூத்தவன் இருக்கும்போது இவனுக்கு கல்யாண பேச்சை எடுக்கிறது நியாயமா? முதல்ல ஸ்ரீதரனுக்கு நல்ல பெண்ணாய் பார்த்து முடிக்கலாம். அப்புறம் ராஜாவை பற்றி நினைக்கலாம். அவனுக்கும் வயசாகலையே. உன் தம்பிக்கிட்டே வேறு இடம் பார்க்க சொல்லிடு. வீணாக காத்திருக்க போகிறான். ஜானகிக்கு வருத்தம்தான். ஸ்ரீதரனுக்கு கல்யாணம் பண்ணாமல் ராஜாவுக்கு பேச வேண்டாம்ங்கிறார். அவனுக்கு எப்போ ஆகுமோ? நீ வீணா பெண்ணை வச்சுண்டு காத்துண்டு இருக்காதே. காயத்திற்கு என்ன? ராஜா தியேட்டரும் இருக்கா, நல்ல இடம் அமையறதா கஷ்டம் என்று தம்பியிடம் பேசி அவனை உடனடியாய் வேறு பெரிய இடத்தில் சம்பந்தம் பேச வைத்தாள். லால்குடி பெரிய பண்ணையின் புதல்வன் சுந்தரம் காயத்ரி கழுத்தில் நல்லதொரு முகூர்த்தத்தில் 3 முடிச்சுகளை போட்டான். சுந்தரம் பார்வைக்கு ஸ்ரீதரன் ராஜா மாதிரி இல்லாவிட்டாலும் உயரம், பருமன், புருஷத்தனம் இவற்றில் குறைவில்லாமல் இருந்தான். நிலப்புலன்கள் ஏராளம். பியூசி படித்திருந்ததால் வெறும் விவசாயத்தோடு திருப்தி கொள்ளாமல் பெரிய உர தொழிற்சாலையின் உற்பத்தி பொருள்களுக்கு ஏஜென்சி எடுத்து நல்ல விதமாய் லால்குடியிலே கடை நடத்தி வந்தான். ஆக கெட்டிக்காரன். அகிலாவிட ஒரு வயசு சின்னவள் காயத்ரி. ஸ்ரீதரன் அகிலா கல்யாணம் நடந்தபோது காயத்ரிக்கு கையில் 10 மாச பெண் குழந்தை. அத்தையிடம் காயத்ரிக்கு தனியான வாஞ்சை உண்டு. ஜியபுரத்தில் கல்யாணத்துக்கு முன் இருந்தபோது திரும்பி பார்த்தால் அத்தே என்று அழைத்து கொண்டு வந்து நிற்பாள். வந்தால் 2-4 நாட்கள் சுவாதீனத்துடன் தங்கி போவாள். இதெல்லாம் திருமணமாகி குறைந்து போனதில் அவளுக்கு வருத்தமே. மனுஷர்களை தூக்கி எறிஞ்சி பேசும் குணத்தை காயத்ரியிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பிடித்தால் பேசுவாள், இல்லாவிட்டால் நுனி நாக்கால் பந்தாடி விடுவாள். இந்த ஒரு காரணத்தினாலேயே சுந்தரத்துக்கும் அவளுக்கும் சீக்கிரத்தில் மனஸ்தாபம் அடிக்கடி எழத் தொடங்கியது. சுந்தரத்துக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். செல்வாக்கான குடும்பம். 4 பெண்களுக்கிடையில் கருவேப்பிலை கொத்தாய் சுந்தரம் ஒரே மகன். பணத்துக்கும் சொத்துக்கும் பஞ்சமில்லை. மாளிகை போன்ற வீடும் 10,000 10,000 நெல் மூட்டையாய் பருப்பும்
இரும்பு பெட்டி வழிய வழிய பணமும் நகைகளும் இருந்தும் பாலும் தயிரும் நெய்யும் ஆறாக ஓடியும் கஜகஜவென்று எந்நேரமும் வந்து தங்கின உறவு கூட்டம் காயத்ரிக்கு சரிப்படாமல் போயிற்று. மாமியாரிடம் மரியாதை இல்லாமல் பேசுவாள். நாத்தனார்களை அலட்சியப்படுத்துவாள். நினைத்த போது திடுமென கிளம்பி ஜியபுரத்துக்கு போய்விடுவாள். கல்யாணமாகி குழந்தையும் பிறந்து அதற்கு 2 வயசு ஆகியும் இவள் இன்னும் பொறுப்பை உணராத, அடக்கத்தை அறிந்து கொள்ளாத, விட்டு கொடுக்கும் மனோமுதிர்ச்சி அடையாத காயத்ரியாகவே இருந்ததால் சுந்தரத்திற்கும் அவளுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் கிளம்பாமல் வேறு என்ன செய்யும்? அகிலா இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் 4 8 இங்கு வரும்போது அத்தையுடன் சேர்ந்து கொண்டு அவளை மட்டம் தட்டி பேசுவதற்கு காயத்ரி ரெடி. அகிலாவின் தெத்தி பல்லும் ஆணிரமும் ஏழ்மையும் வெறும் வாயை மென்றவளுக்கு அவளாக ருசித்தது. போயும் போயும் இந்த பெண்ணா நம்ம பெரியத்தானுக்கு கிடைக்கணும். என்னத்தை நீங்கள் இதுக்கு ஏன் சம்மதிச்சேல்? நான் என்னமா பண்ணுவேன்? உங்கள் அத்தையும் பேர் ஒத்தை காலில் நின்றார். அவனும் சரின்னுட்டான். அப்புறம் எனக்கு பேச வாயேது? ஸ்ரீதரனுக்கு வயசாயிட்டு போகிறது. அவனுக்கு அடுத்தபடியாக ராஜாவை கவனிக்க வேண்டாமா? என்னமோ போ. அத்தையும் மருமகளும் குசு குசுப்பார்கள். தப்பி தவறி இவர்கள் பேச்சு அகிலா காதில் விழுந்தால் கூட அதற்காக கவலைப்படுபவள் இல்லை காயத்ரி. ஆமாம், பெரிய துரசாணி. இவள் காதில் விழுந்தால் எனக்கென்ன என்று அகம்பாவத்துடனே இருப்பாள். தன் புக்ககத்தை பற்றி வண்டி வண்டியாய் அத்தையிடம் வம்பளந்து புகார் சொல்லுவாள் காயத்ரி. தேர் திருவிழா மாதிரி எந்நேரமும் அங்கே மனுஷால் தான் அத்தே. பெரிய பெண் மாற்றி சின்ன பொண்ணுன்னு ஒவ்வொருத்தராக பிள்ளை பெற வருவா. இல்லைன்னா பிறந்தாத்தில் சீராட வருவா. மாமியாரை பற்றி கேட்கவே வேண்டாம். பிள்ளையை மடியை விட்டு இறக்க மாட்டார். தனியாக சித்த பேசுறதுக்குள்ளே சுந்தரம், ஏண்டாப்பா சுந்தரம்னு 50 தடவை கூப்பிடுவார். போங்க அத்தை, எனக்கு ஒன்றுமே பிடிக்கலை. இருந்து அப்பா மாப்பிள்ளை தேடினாரே அவரை சொல்லணும். ஏண்டி சுந்தரத்துக்கு என்ன குறைச்சல்? ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கான். பணத்திலே நீ விழுந்து பொருளலாம். அப்புறம் என்ன? போங்க அத்தை, உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. பெரிய பணம் நம்ம ஆற்றுல இல்லாததா உங்கள் தம்பியை நீங்கள் விட்டு கொடுப்பேலா? என் மனசு யாருக்கு புரிய போகிறது? சில சமயங்களில் மூக்கை சிந்தி காயத்ரி அழுதது கூட உண்டு. சுந்தரத்தை என்ன சொல்லி நச்சரித்தாலோ இல்லை, பெற்றவளையும் கூட பிறந்தவர்களையும் மதிக்காமல் இருப்பது பொறுக்க மாட்டாமல் தானோ என்னவோ லால்குடி கடையை முடிவிட்டு திருச்சியில் இன்னும் பெரியதாய் கடை திறக்கவும் அதற்காக பிரிந்து வந்து தனி குடித்தனம் அமைக்கவும் எப்படியோ சுந்தரம் ஒப்புக்கொண்டான். கல்யாணமான 3ஆம் வருஷம் குழந்தை ரம்யாவுக்கு 2 வயசாகியில் திருச்சிக்கு கணவனை குடிபெயர செய்வதில் காயத்ரி வெற்றி கண்டாள். ஆனால் அவள் எதிர்பார்த்த தினசில் தனி குடித்தனம் இனிமையாக அமையவில்லை. காஜாமலையில் ஜானகியின் வீடு. காயத்ரி தில்லை நகரில் இருந்தாள். முனுக்கென்றால் இங்கே ஓடி வந்து விடுவாள். கணவனை பற்றி 1000 புகார் சொல்லி அத்தையிடம் அழுவாள். விஷயம் முற்றி போனால் கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு போவதற்கும் அருகிலேயே ஜியபுரம் இருந்தது. சௌகரியமாய் போனது. ஆரம்பத்தில் ஒரு சில முறை சுந்தரம் இங்கே இல்லை. ஜியபுரத்துக்கு போய் பொறுமையுடன் காத்திருந்து மனைவியோ அழைத்து போவதை அகிலா பார்த்திருக்கிறாள். ஆனால் வருஷம் 1 கண்முன்னைய காயத்ரி சுந்தரத்தின் சண்டைகள் பெருசாகி அதுவே அவர்கள் உறவை ஆழமாக பிரிக்க முயல்வதையும் அகிலா புரிந்து கொண்டாள். இப்போதெல்லாம் முன்மாதிரி கோபத்தில் பிறந்தாத்துக்கு போகும் காயத்ரியை சமாதானம் பண்ண சுந்தரம் வருவதில்லையாம். கோபித்து கொண்டு வந்தவள் தானே சமாதானம் அடைந்து திரும்ப வேண்டியிருக்கிறதாம். அதுவும் இந்த முறை மனஸ்தாபம் பிரம்மாண்டமான வகையில் எழுந்துவிட்டது என்பது தெளிவானது. வயதான காலத்தில் அம்மாவை தனியாக விட்டுவிட்டு இருப்பது சுந்தரத்தின் மனதை உறுத்தியது போலும். வாரம் வாரம் திருச்சிக்கும் லால்குடிக்குமாய் என்னால் அலைய முடியலை. திரும்ப லால்குடிக்கே போயிடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க எனக்கு மனசில்லை. நாம் தண்ணி கொடுத்தனம் பண்ணி இந்த 1 வருஷம் வாழ்ந்த அழகு போதும் என்று சுந்தரம் சொன்னதும் புர் என்று கோபம் ஏறிட ஜியபுரத்துக்கு பெண்ணுடன் காயத்ரி போய் மாதம் 2 ஆகிவிட்டது.
அவள் போனதை கொஞ்சமும் லட்சியம் பண்ணாத சுந்தரம் ஆட்களை வைத்துக்கொண்டு வீட்டை ஒழித்து கடையை மூடி லால்குடியோடு போய்விட்டான். அன்று ஜியபுரத்திலிருந்து கணேசன் வந்திருந்தார். மாப்பிள்ளை வா என்று அழைக்கவில்லையாம். இவளும் போறேன் என்று சொல்லவில்லையாம். ஏதாவது கேட்டால் பிழை அழுகிறாளாம். பண்டிகை, பிள்ளை, பிறப்பு என்று காரணம் ஒன்றும் இல்லாமல் வீட்டில் வந்து மகள் மாச கணக்கில் இருப்பதை பற்றி ஊரில் பேச தொடங்கி விட்டார்களாம். காயத்ரி இங்கே வந்து இருந்து ரொம்ப நாளாருது. அதனாலே நாளைக்கு அவளை இங்கே கொண்டு விடுறேன்க்கா. நல்ல புத்தி சொன்னத்துக்கு அனுப்ப முயற்சி பண்ணேன். எங்களாலே முடிஞ்சதை நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம். கணேசனை பார்த்தால் பாவமாக இருந்தது. அம்மா அப்பாவை காட்டிலும் அத்தையின் சொல்லுக்கு ஒரு வேலை பவர் அதிகம் என்ற நம்பிக்கை. ஜியபுரத்துக்கு போகும்போதெல்லாம் ஜானகி சொல்லாத புத்திமதிகளா? புதுசாக என்னத்தை கூறிவிடப் போகிறாள்? தம்பி ஆசையை கெடுப்பானேன் என்று சம்மதிக்க மறுநாள் காயத்ரி வந்து சேர்ந்தாள். அத்தையை கட்டி கொண்டு ஹோவென்று அழுதாள். எனக்கு வாழவே பிடிக்கலை அத்தே. ஊர் சிரிக்க இதென அசிங்கம். அவர் ஆம்பளையே இல்லை அத்தே. அவரோட என்னால் இருக்க முடியாது. பிடிக்காட்டா போக வேண்டாம். இங்கே என்னோடு இரு. அழாதே. ஜானகி சமாதானம் செய்தாள். நீ புறப்பட்டு போ கணேஷா. 2 நாள் பொறுத்து நான் பேசி பார்க்கிறேன் என்று அவள் சொன்னதால் கணேசன் ஊருக்கு திரும்பினார். அடிக்கடி அத்தை வீட்டுக்கு வந்து அரை நாள் 1 நாள் என்று தங்கி போனாலும் முழுசா இந்த முறை பல நாட்கள் இருந்தபோதுதான் அந்த வீட்டில் நிகழ்ந்திருந்த மாறுதல்களை ஊன்றி பார்க்க நேரம் கிடைத்தது. காயத்ரி பிரமித்து போனாள். அறையோடு அறையாய் ஒடுங்கி நாட்காலியில் புழுங்கி எந்நேரமும் உருவி கொண்டிருந்த ஸ்ரீதரனைத்தான் நடக்கிறார். சிரித்து பேசுகிறார். 4 பேருடன் சகஜமாய் பழகுகிறார். இது என்ன அதிசயம்? வீட்டின் சலசலப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படை ஆதாரம் அகிலா என்று உணர்ந்த போது அவளின் வியப்பு அதிகமாயிற்று. யாரை பார்த்தாலும் அகிலா ஜபந்தானா? ஆட்கள் அத்திம்பேர் ஸ்ரீதரத்தான். வித்யா, ஏன் மாட்டு பெண்ணை பற்றி முணுமுணுத்த அத்தை கூட சௌஜன்யமாய் பேசுகிறாள். அவளிடம் அன்பாய் இருக்கிறாளே, இது என்ன கூத்து? தேய்ந்த மூஞ்சி, முன் தூக்கின பல்லு, வத்தி போன உடம்பு என்று இருந்த அகிலாவால் இப்படி ஒரு சாதனையை எப்படி செய்ய முடிந்தது? ஒரே வாரத்தில் தாழ்ந்திருந்த அகிலா அவள் மதிப்பில் ஆகாசம் வரை உயர்ந்து போனதால் யார் சொல்லியும் காது கொடுத்து கேட்காத காயத்ரி அகிலா பேசின பேச்சுக்கு மட்டும் சற்றே செவி சாய்க்க தொடங்கினாள். முதலில் காயத்ரியை பார்த்து பழகும் போதே அவளை ஓரளவுக்கு எடை போட்டு விட்டாள் அகிலா. நிறைய செல்லம் கொடுத்து கெடுத்திருக்கா. பார்க்கறதுக்கு நன்னா இருந்து பணமும் செல்வமும் சேர்ந்து கொண்டதால் காயத்ரி தலைகணம் பிடித்தவளா இருக்கா. பிரத்தியாரோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற குணம், விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்லை. யாராவது எடுத்து சொல்ல வந்தால் நீ சொல்லி நான் என்ன கேட்கறது என்று எடுத்தெறிந்து பேசுகிறா. பாவம், தானும் கஷ்டப்பட்டு சுற்றி இருக்கிறவாளை வருத்தப்பட வைக்க போறா. 3 வருஷத்துக்கு முன் அகிலா கணித்தது இன்றைக்கு நிஜமாகி போனது. முன்பு தன்னை திறனமாக மதித்தவள் இன்றைக்கு ஸ்ரீதரனிடம் தான் உண்டாக்கியிருக்கும் ஆறுதலை உணர்ந்து தன்னிடம் மதிப்பு கொண்டு நெருங்கி வர பார்க்கிறாள் என்பது தெளிவானதும் இவளின் நொண்டி மனசை எப்படி சரி செய்யலாம் என்று யோசித்து பக்குவமாய் காயத்ரியிடம் பழகி பேசினாள் அகிலா. மனசில் நோய் கொண்டவர்களை சடார் என்று திருத்த முடியாது. நல்லதுக்கு என்று புத்திமதிகள் சொல்ல போனால் வக்கிரித்து கொள்வார்களே தவிரவும் நின்று நிதானித்து யோசிக்க மாட்டார்கள். முதலில் காயத்ரியின் முழு அபிமானத்தையும் பெற்றால் பிறகு அவளிடம் எது சொன்னாலும் காதில் ஏறும் என்பதால் முதல் 1 வாரமும் அவளிடம் இனிமையாய் தன் சுபாவப்படி பழகினாள் அகிலா. காயத்ரியின் பிரச்சனைகளை பற்றி எதுவும் கேட்கவில்லை. அவளாக ஏதாவது சொன்னாலும் அனுதாபத்துடன் கேட்டு தலையாட்டி மேற்கொண்டு பேச்சு அந்த திசையில் திருப்பவில்லை. பாட்டின் 3.5 வயசு ரம்யாவுக்கு ஆர்வம் இருந்ததால் தனக்கு பாட்டு வாத்தியார் வரும்போது கூட குழந்தையையும் உட்கார வைத்து கொண்டாள். பின்னர் மாலை நேரங்களில் ரம்யாவுக்கு சரளி வரிசையையும் ஜண்டை வரிசையையும் சொல்லி கொடுத்தாள். ஜாதி பூக்கள் என்றால் காயத்திற்கு கொள்ளை ஆசை. மாலையில் ஜாதி பூவை தனியாய் தொடுத்து அவள் தலையில் வைப்பாள் அகிலா. உங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் தினம் வச்சுக்கிறோமே, நீ கொஞ்ச நாள் இருக்க போகிற, வச்சுக்கோயேன். வித்யாவுக்கு முல்லை பிடிக்கும், அதுதான் நிறைய பூக்கிறதே. தனிமையில் கணவனிடம் அவளை பற்றி பேசினாள் அகிலா.
மனசு நொந்து வந்திருக்கா. நம்மால் முடிஞ்ச உதவி பண்ணாட்டா அப்புறம் நமக்கு மனுஷ பிறவி இதுக்கு சாயங்காலம் வேலையிலே ட்ராமா சினிமான்னு அழைச்சின்னு போகலாம். நீங்கள் கூப்பிடுங்க வருவா. யானை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி அவள் கஷ்டத்துக்கு அவளே காரணம் வைக்கலாம். வாயை பாரு, இந்த கோடிக்கு அந்த கோடி போயிட்டு போகிறது. விடுங்களேன், புண்பட்டு இருக்கிற பெண்ணை இன்னும் வேதனைக்கு உள்ளாக்கினால் எப்படி? நீங்கள் அவளை கூப்பிடுங்களேன். சினிமா, கோயில், கல்லணை என்று போய் வந்த பிறகு அகிலா அவளுடன் மனம் விட்டு பேச முற்பட்டாள். அன்று பகலில் அனைவரும் உண்டு உறங்கும் வேளையில் காயத்ரியின் மாடிக்கு போனாள் அகிலா. மாடி ஹாலில் தேக்கு ஊஞ்சல் உண்டு. அதில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டே மெல்ல பேச்செடுத்தாள். உன் மனசில் என்னமோ வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் காயத்ரி. புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம் அந்தரங்கமானது. இதை பற்றி நான் கேட்டால் நீ என்ன நினைச்சுப்பியோன்னு தான் பேசாமல் இருந்தேன். என்கிட்ட சொல்லலாம்னால் சொல்லு. இந்த கணத்துக்காகவே ஏங்கி தவித்திருந்தது போல வெடித்து கொட்டினாள் காயத்ரி. சுந்தரத்துக்கு இவள் மேல் ஆசையே இல்லையாம். அன்பாய் ஆதரவாய் பேசுவது கிடையாதாம். வெளியில் வாசலில் கூட்டி போவது குறைந்து விட்டதாம். ஹோவென்று அழுதாள் காயத்ரி. நான் படிக்காதவன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டார். சும்மா பட்டிக்காடுனா எப்படி? எனக்கும் கோபம் வந்துடும். பதிலுக்கு கத்திடுவேன். அது என்ன அத்தனை திமிர் அவருக்கு என்றாள். அப்பா மாதம் புடவை நகைன்னு ஏதாவது அமிச்சுட்டே இருப்பார். அட, இவர் வாங்கி தர வேண்டாம். எங்கள் அப்பா கொடுத்ததை நான் போட்டுன்னு இருந்தால் அதே நல்லா இருக்குன்னு பாராட்ட தெரியாது. கேட்டால் உனக்கு புடவையும் நகையும் தானே உலகம், வேறு என்ன பேச தெரியும் பார். ஏன் புடவை நகை பற்றி பேசினா என்னன்னு நான் பதிலுக்கு சண்டை போடுவேன் என்றாள். அம்மா எப்போ பாரு அம்மா பேச்சு தானா? ஒரு வழியாய் தனி கொடுத்தன வந்தோம்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது கூட நடக்கலை. சனி ஞாயிறு அம்மாவை பார்க்க போகணுமாம். அது என்ன அதிசய அம்மாவோ அபூர்வமான அக்கா தங்கைகளோ எனக்கு வேண்டியிருக்கலை என்றாள். குழந்தை ரம்யானா உயிர். ஆனால் என்னை மட்டும் எட்டிக்காயா கசக்கிறது. நான் என்ன அவருக்கு சமையல்காரியா, வேலைக்காரியா? என் அருமை தெரியாதவர்கிட்ட நான் ஏன் கொடுத்தனும் பண்ணணும்? குழந்தையை எடுத்துன்னு நான் போகிறேன். நன்னா தவி மனுஷான்னு வந்துட்டேன் என்றால் இன்னும் என்னென்னவோ. காயத்ரி பேசின பேச்சுக்களை வாய் திறக்காமல் கேட்டாள் அகிலா. கொட்டட்டும், மனதில் உள்ள அத்தனையும் கொட்டட்டும். அப்போதுதான் எங்கே குத்தம் எங்கே தப்பு என்று கண்டுபிடிக்க முடியும். காயத்ரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பேசி முடித்ததும் அன்போடு அவள் கையை பிடித்து அமுக்கி தலையை கோதி, கவலைப்படாதே காயத்ரி, நன்னா யோசனை செய்து இது கூறி வழி பண்ணுவோம் என்று பட்டும் படாமலும் கூறி அவளை கீழே அழைத்து வந்தாள் அகிலா. காயத்ரி கூறியவற்றோடு அவள் குணத்தையும் சேர்த்து பார்க்கும்போது குற்றம் அவளிடமே இருப்பதும் தெளிவாக அகிலாவுக்கு புரிந்தது. பலத்த யோசனைக்கு பிறகு தொடர்ந்து சில நாட்கள் அவளுடன் மாடிக்கு போய் தனிமையில் ஆறாமற எல்லா விஷயங்களையும் பற்றி பேசினாள். எடுப்பிலேயே புத்திமதிகளை கூறத் தொடங்கினால் காயத்ரி ஏற்க மாட்டாள் என்பது தெளிவாக. பொதுவாக கிராம நகர வாழ்க்கையை பற்றி அவற்றின் வித்தியாசங்களை பற்றி பேசினாள். அவள் தாம்பத்திய வாழ்க்கையை பற்றியும் நடுநடுவில் சின்ன சின்ன கேள்விகளை கேட்டாள். முதலில் அவர்கள் உறவு எப்படி இருந்தது? அவள் அழகை பற்றி சுந்தரம் என்ன சொல்வார்? ரம்யா உண்டான போது நடந்த சம்பவங்கள். இப்படி அதிகம் பேச பல விஷயங்களை நன்றாய் அகிலாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆரம்பத்தில் இனிமையாய் துவங்கின உறவுத்தான் நாளடைவில் கசந்திருக்கிறது. காயத்ரியை வெகுவாக கொண்டாடிய சுந்தரம்தான் இன்று ஒதுக்குகிறான். ஏன்? காயத்ரியின் துடுக்கு சுபாவமும் பணத்திமரும் பெற்றவளை மதிக்காததும் முக்கியமாய் கணவனின் வெறுப்புகளை பற்றி அறிய மறுத்து தன் வட்டத்துக்குள்ளேயே அவள் சுழன்றதும் காரணங்கள் என்பதை அகிலாவால் ஊகிக்க முடிந்தது. பிரச்சனைக்கு அடிப்படை கோளாறு புரிந்துவிட்டது. இனி சிக்கலை எப்படி விடுவிப்பது? எங்கே இருந்து துவங்குவது? கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு காயத்ரியை பேசவிட்டு அத்தனையும் புரிந்து அலசின பிறகு காரியத்தில் இறங்கினாள் அகிலா. நேரடியாக காயத்ரியின் குற்றங்களை சுட்டி காட்டி பேசுவதை விட தன்னை பற்றி தன்னிடம் உள்ள பலகீனங்களை பற்றி கூறுவதன் மூலம் காயத்ரிக்கு புத்தி சொல்வதே சால சிறந்தது என்று தீர்மானித்தபடி அகிலா பேசினாள். தன்னை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, சுவாமி ஏமாற்றினது பற்றி, லலிதா சுயநல குணங்களை பற்றி, வேதாமாவியின் உபகார
உபகார சிந்தனையை பற்றி நிறைய கூறினாள். உன் குடும்பத்தை பற்றி என்னிடம் சொல்லி வருத்தப்பட்ட. இப்போ என்னை பற்றின விஷயங்களை கேளு என்று சிநேகிதி ஒருத்தியிடம் அந்யோன்யமாக பேசுவது போல அகிலா நடந்து கொண்டது காயத்ரிக்கு பிடித்தது. மனிதர்களில் இத்தனை வகைகளா, இத்தனை குணங்களா? ஒரு குடும்பம் அமைதியுடன் இருக்க சிலராவது அவ்வப்போது விட்டு கொடுத்து வாழ வேண்டுமா என்பதெல்லாம் காயத்ரிக்கு தோன்றியது அப்போதுதான். மேற்கொண்டு சில நாட்கள் சென்றபோது மெதுவாய் ஸ்ரீதரனை பற்றி சொன்னாள் அகிலா. தன்னுடைய தற்சமய வாழ்க்கையை பற்றி பேசினாள். எனக்கு என்ன இருக்கு காயத்ரி? அழகா, படிப்பா, பணமா? ஒன்றும் இல்லை. இப்படி ஒன்றுமே இல்லாத என்னை இந்த ஆற்றிலே எத்தனை உயர்வா வச்சுட்டு இருக்காங்கிறது நீ தான் பார்க்கிறியே. குறையில்லாமல் யாரும் இருக்க முடியாது. குறையை உணர்ந்து அதை ஏற்றுக்கிறதில் தான் பெருமை. எத்தனையோ குறை இருக்கிற என்னை இங்கே எல்லோரும் ஏற்று இருக்கிறது எத்தனை பெரிய விஷயம், நீயே சொல்லு. அகிலா காயத்ரிக்கு விரித்த வலையில் அவள் தோப்பென்று விழுந்தாள். உங்ககிட்ட குறை இருக்கலாம், நீங்கள் அழகில்லாமல் இருக்கலாம், பணக்காரியா இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அவளால் சாதிக்க முடியாததை நீங்கள் தானே செய்திருக்கேள். எப்படி இருந்தால் தானே எப்படி மாற்றியிருக்கேள்? தான் எதிர்பார்த்த அதே கோணத்தில் காயத்ரி பேசியது மகிழ்ச்சியை தர. எப்படி இருந்தவர் இப்படி மாறியிருக்காருன்னு சொல்கிற என்று வினவினாள். ஐயோ, உன்னை இந்த ஆற்றுக்கு வந்தால் ஸ்ரீதர் அத்தானே பார்த்தாலே பயமாக இருக்கும். சிடுமுஞ்சியா கோபத்தோடு இருப்பார். யார்கிட்டே போகவே பயப்படுவா. இன்னைக்கு பாருங்கோ, சாதாரணமாக இருக்கார், நடக்கிறார். இவருக்கு கால் விலங்கலேன்னு யாராவது சொன்னா தானே தெரியும். அப்படின்னா சிடுமூஞ்சி கணவனை நான் மாற்றிட்டேங்கிறியா? நிச்சயமா உங்களால் தான் அந்த மாறுதல். ஒரு நிமிஷம் ஆக்கலாம் மௌனமாக இருந்தாள். பின்பு மெதுவாய் கேட்டாள். அழகே இல்லாத, படிப்பே இல்லாத, பணம் நாகரிகம்னு ஒன்றுமே இல்லாத என்னாலே சிறுமூஞ்சு கணவனை சிரிச்சவராய் மாற்ற முடியும்னா எல்லாம் இருக்கிற உன்னாலே சுந்தரத்தை மாற்ற முடியாதா காயத்ரி? அது கஷ்டம்னா நீ நினைக்கிற? பொட்டில் அடிப்பட்ட மாதிரி காயத்ரி உட்கார்ந்து விட்டாள். அங்கே இங்கு நின்று தொட்டு கடைசியில் அக்கலாம் மண்டையிலே அடித்து விட்டாளா? நிமிர்ந்து பார்த்த அவளால் பதில் சொல்ல இயலவில்லை. அகிலா கேட்டது நியாயம்தானே? பழைய ஸ்ரீதரனோடு ஒப்பிட்டால் சுந்தரம் தங்கம் அல்லவா? அகிலாவால் முடிந்தது இவளால் ஏன் முடியவில்லை? ஆரம்பத்தில் ஸ்ரீதரன் அகிலாவிடம் ஒட்டுதல் இல்லாமல் இருந்தான். ஆனால் சுந்தரம் அப்படி இல்லையே. காயத்ரி என்று சுற்றி வந்தவன் தானே. காயத்ரியின் மனசில் விதையை விதைத்து பின்பு தினம் தேவையான அளவு தண்ணீர் என்ற புத்திமதிகளை அழுக்காமல் சலிக்காமல் பாய்ச்சினாள் அகிலா. வளைந்து கொடுக்க அவள் தயாராகி விட்டாள் என்பது புரிந்ததும் நல்லது கெட்டதுகளை ஒவ்வொன்றாய் எடுத்து சொன்னாள். ஆண்களுக்கு சதா புடவை நகையை பற்றி பேசினால் கோபம் வரத்தான் செய்யும். அவளுக்கு பிடிச்ச பேச்சையும் நாம் பேச கற்றுக்கணும். அவருடைய கடையை பற்றி, விவசாயத்தை பற்றி பேச முயற்சி பண்ணேன். பேப்பர் படிக்க டிகிரி படிப்பாக வேணும். அதை படித்தால் உலகத்தின் நடப்புகளை பற்றி அவரோட சுவாரஸ்யமாய் பேசலாமே. அவர் சொல்கிறதை புரிஞ்சிக்கலாமே. அவர் கோபமாக இருக்கும்போது எதிர்த்து பேசினால் கோபம் ஜாஸ்தியாக தானே ஆகும். நியாயம் நம்ம பக்கம் இருந்தாலும் அதை சொல்லும் விதத்தில் சொன்னால்தான் பலன் இருக்கும். அதற்காக வேஷம் போடுறதும் தப்பு. நிதானமாக இருக்கணும், புத்தியுடன் பேசணும். நமக்கு தான் வாயிருக்குன்னு வார்த்தைகளை அள்ளி கொட்டினால் எப்படி? அப்புறம் அள்ள முடியுமா? எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் காலம் நேரம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும் காயத்ரி. கணவன் மனைவி நடுவிலே அந்யோன்யம் வளரும்னால் முதலே ஒருத்தர் மதிக்க கற்றுக்கணும், மரியாதை கொடுக்க பழகிக்கணும். தாமத்தியங்கிறது விளையாட்டில்லை. உனக்கு ஒரு பெண் வேற பிறந்தாச்சு. இனியும் உன் சொந்த வெறுப்புகளையே பாராட்டின்னு இருந்தால் நடக்குமா? விட்டு கொடுக்க தெரியணும். செத்து போகிறப்ப எதை தூக்கிட்டு போக போகிறோம்? அவன் நல்லவள், இவ குணவதி என்கிற பேரைத்தானே. வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா பணம், சொத்து, அழகு இவற்றை விட குணம் நல்லதா அமையணும். அது இல்லைனாக்கா பாக்கி எத்தனை இருந்தும் நரகம்தான். குணத்தை வளர்த்துக்கிறதும் சுட்டு பொசுக்கிறதும் நம்ம கையிலே தான் இருக்குது. நம்மை திருத்திக்கிறதை விட்டுட்டு பிறரை குறை சொல்கிறதுலையே காலத்தை கழிக்கிறதுனாலே அன்பு, அமைதி, இன்பம் இதற்கெல்லாம் நிஜ மதிப்பை நாம் உணர முடியாமல் போயிடுறது. முதலில்
பொதுவாக பேசி பின்பு நாளாக ஆக நீ உன்னை மாற்றிக்கொள்ளணும். தவறு உண்மையில்தான் என்று அகிலா தைரியமாய் அடித்து பேசினதை ஏற்றுக்கொண்டாள் காயத்ரி. அத்தை வீட்டில் இருந்த ஒரு மாசத்தின் முடிவில் புது ரத்தம் ஓடுவது போன்ற துடிப்பு எழ காயத்ரி மாறித்தான் போனாள். மறுமாசம் கணவனுடன் மீண்டும் வாழப்போன காயத்ரி தான் இது நாள் அனுபவிக்காத இனிமையுடன் இருப்பதாக லெட்டர் மூலம் தெரிவித்த போது சுற்றி இருந்தவர்கள் அத்தனை பேரின் மதிப்பிலும் மேலும் உயர்ந்து போனாள் அகிலா. இதன் நடுவில் ஸ்ரீதரன் அப்பாவோடு அவ்வப்போது கடைக்கே போய் வியாபாரத்தை கவனித்து கொள்ள தொடங்கியது அகிலாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்த மற்றொரு சமாச்சாரம். காயத்ரி ஊருக்கு போய் ஸ்ரீதரன் கடைக்கும் வித்யால் காலேஜுக்கும் போய்விட்டால் காரியமே இல்லாமல் ஒழிந்த நேரங்களில் பாட்டை சாதகம் செய்வதில் நிம்மதியாய் பொழுதை கழிக்க முற்பட்டாள் அகிலா. சரளி வரிசை, ஜண்டை வரிசை, அலங்காரம் என்று சம்பிரதாயத்துக்கு முதலில் சொல்லிக் கொடுக்க துவங்கிய வாத்தியார் அவளின் ஞானத்தை கண்டு கொண்ட பின் இதெல்லாம் உனக்கு வேண்டாம் அகிலா, நேரடியாய் கீர்த்தனைகளையே ஆரம்பித்து விடுவோம் என்று சொல்லி ஸ்ரீ மகா கணபதியை முதல் பாட்டாக சொல்லிக் கொடுத்து தொடர்ந்து அடுக்கடுக்காய் தியாகையர், சியாமா சாஸ்திரிகள் என்று மும்மூர்த்திகளின் கீர்த்தனைகளையும் சொல்லி கொடுத்தார். கீர்த்தனைகளோடு வர்ணங்களும் நிறைய பாடமானதால் தான் ஸ்வரஞானம் அதிகரிக்கும் என்று அகிலா நினைத்ததால் அவர் விருப்பப்படி ஒரு கீர்த்தனை ஒரு வர்ணம் என்றும் கற்றுத்தந்தார். காலை நேரத்தில் சாதகம் பண்ணுவதுதான் சிறப்பு என்று வாத்தியார் சொல்லியிருந்ததால் காலை 4 மணிக்கு எழுந்து மாடியில் தனிமையில் 1 மணி நேரம் அகார சாதகம் செய்தால் அகிலா. சின்ன வயசு ஏக்கமல்லவா, நினைவு திறந்த நாளிலிருந்து நெஞ்சுக்குள் கனிந்த தீ அல்லவா, இன்று எண்ணெய் விட்டதும் குவீர் என்று பற்றி கொண்டு காட்டு தீயாய் ஜுவாலை விட்டு எரிந்தது. வெகு சீக்கிரமாக அகிலா 5 கட்டியில் 3 காலத்தில் அடதாள வர்ணனத்தையும் அனுபவித்து கீர்த்தனங்களையும் பாட தொடங்கிய போது அவள் பாடுவதை கேட்க கிருஷ்ணன், ஸ்ரீதரன், ஏன் சில சமயங்களில் ஜானகி கூட வந்து உட்கார்வது வழக்கமானது.